விபரீத ராஜயோகம் பெறப்போகும் துலாம் ராசி அன்பர்களே, பொதுவாக இந்த பிப்ரவரி மாதத்தில் சிறப்பு பலன்னே சொல்லலாம். ஏன்னா உங்கள் ராசி அதிபதி உச்சம், 8ஆம் அதிபதி 6ல் வரனால ஒரு ராஜயோகம் உண்டு. இந்த மாதிரி சிறப்பான மாதத்தில் நிறைய பலன்கள் இருக்குது. குறிப்பாக உங்கள் 11ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி ரெண்டும் சேர்ந்து 4ஆம் இடத்து 5க்கு பயணிக்கிறார். தன் வீட்டெல்லாம் பார்க்கும்போது ஒரு கிரகம் தன் வீட்டை பார்க்கும்போது வலுப்பெறும் அப்படிம்பாங்க. இப்போ சூரியன் என்ற கிரகம் தன் சிம்ம வீட்டையை பார்க்குறது ஒரு மிகுந்த யோகம். இது மட்டுமா, இந்த உங்கள் ராசி அதிபதி உச்சம் பெற்று கூட நட்பு கிரகத்தோடு இருக்குது. இதை பற்றி தெளிவாக என்னென்ன யோகத்தை கொடுக்க போகிறான்னு பார்த்துவோம். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். பொதுவாக துலாம் ராசின்னு சொன்னாலே எனக்கு ஒன்று ஞாபகத்துக்கு வரும். ஃபஸ்ட்டு என்னென்னா, இவங்க எளிதில் மற்றவங்களை கணிக்கக்கூடிய, ஜட்ஜ் பண்ணக்கூடியது. இவங்களுக்கு இன்ட்யூஷன் வழியாக ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும், இதை செய்யாத, இது கரெக்டாக இருக்கும்னு. அப்போ இவங்களுக்கு ஆள் மனதில் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லக்கூடிய தொடர்புடைய ராசி. பிரபஞ்ச தொடர்புன்னு சொல்லுவோம். ஏன்னா இது காற்று வீடு. இவங்களுக்கு மரியாதை ரொம்ப முக்கியமாக எதிர்பார்ப்பாங்க. கௌரவம், மரியாதை அந்த மாதிரி ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. அது குறைஞ்சா கோபம் வந்துடும். கடின உழைப்பாளி. இந்த உழைப்பாளியை இவங்க ஓனராகவும் இருப்பாங்க, தொழிலாளியாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி பிஸ்னஸில் போய் பேசுகிற கிளைண்ட்டு மாதிரி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி பேசக்கூடிய திறமையும் உண்டு. அனைத்து துறையிலும் சாதிக்கக்கூடிய ராசியில் இந்த துலாம் ராசி ஒன்றுங்க. இவங்களுக்கு 2ஆம் இடம் செவ்வாய் பகவான்றதுனால பேச்சு அப்பப்போ கொஞ்சம் கட்டண்டேட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆரம்பத்தில் எல்லோரும் தப்பாக நினைப்பாங்க. போக போக இல்லை அவர் குணாதிசயம் வேணால் இப்படி இருக்கலாம், ஆனால் நல்லா பழகக்கூடியவர், நட்புகளை விட்டு கொடுக்காதவர், ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது, சொந்த பந்தத்துக்கு எல்லாம் அரவணைச்சி போகிறவர்னு நினச்சிக்கக்கூடிய அந்தளவுக்கு உள்ளம் கொண்ட ராசி இந்த துலாம் ராசி. ரைட். இப்போ சுக்கிரன் பார்த்திங்கன்னா 6ல் உச்சம் பெறறதுனால இப்போ தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு, குறிப்பாக கடன் சம்மந்தப்பட்டது எதாவது கிடைக்குமா, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குமா, ஒரு வருமான ரீதியாக இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குமா, நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த வளர்ச்சி கிடைக்கக்கூடிய கால சூழ்நிலை. இப்போ முதல்ல தொழில், 10ஆம் அதிபதியே உங்கள் ராசி அதிபதியில் இருக்கார். தொழில் சம்மந்தப்பட்ட விருத்தி உண்டு. இப்போ உங்கள் ராசிக்கு 8ல் குரு பகவான் பயணிச்சுட்டு இருந்தனால இப்போ வக்ர நிவர்த்தி அடைஞ்சு தன் 9ஆம் வீட்டை நோக்கி பயணிக்க போகிறார். இப்போ என்னென்னா பணம் சம்மந்தப்பட்ட ரோலிங் கொஞ்சம் அதிகமாக நடக்க போகுது. தொழில் சம்மந்தப்பட்ட இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணக்கூடியது. தொழிலில் ஒன்று மட்டும் கவனமாக இருந்துக்கணும். இப்போ புது முயற்சிகள் செய்ய தவறிடக்கூடாது. இப்போ புது முயற்சிகள் கண்டிப்பாக தேவை. இந்த நேரத்தில் என்ன நடக்கும்னா, வாய்ப்புகள் நிறையா வரும். வேணுமா வேண்டாமா டிசிஷன் எடுக்க வேண்டிய காலகட்டம். ஒரு நல்ல ஜோதிட ஆலோசனை பார்த்துட்டு பெரிய முடிவுகள் எடுத்துக்கங்க. இப்போ தொழிலை பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் ஒரே நேரத்தில் 2 தொழில் வரும். அதே மாதிரி இன்னொரு கடை வருது, எடுத்துக்கிறீங்களா, இல்லை இது அதுக்கு ரிலேட்டடாக இன்னொன்று வருது, இன்னொன்று பண்ணால் நல்லாயிருக்கும். எக்ஸ்பேன்ஷன் திங்கிங்கே ஓடிட்டுருக்கும். எக்ஸ்பேன்ஷன் பண்ணுற யோகம் இருக்குது. இது எப்போ பண்ணலாம், எந்த நாளில் பண்ணலாம், 4 கிழமைகள் பார்த்து பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக மொத்தம் தொழில் சம்மந்தப்பட்டதில் விருத்தி உண்டு. பாருங்கள், இதில் அவங்க தொழில் சம்மந்தப்பட்ட ரிலேட்டடாக இருக்க மற்ற துறையினர்கள் பொறாமை கொள்ளும் நேரம். ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு வளர்ச்சி அடைய போகிறீங்க. ஒரு புரிதலுக்காக இப்போ ஒருத்தங்க டெக்ஸ்டைல் கடை வச்சுருக்காங்க. மற்ற டெக்ஸ்டைல் கடைக்காரங்களாம் பார்த்து இவங்களுக்கு மட்டும் நல்லா போகுது, என்ன காரணம், இந்த நேரத்தில் எப்படி அப்படின்னு பொறாமப்படலாம். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த துலாம் ராசியில் இவங்களுக்கு என்ன நடக்கும்னா, இப்போ இவங்க கட்டினா உடனே சேல்ஸ் ஆகிடுது. நம்மளும் அது பக்கத்தில் தான் கட்டியிருக்கோம், ஏன் சேல்ஸ் ஆகலை. அப்போ அந்த நேர்த்தி திறன் இருக்கும் இல்லையா, இப்போ உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அப்போ உங்களுக்கு வளர்ச்சி இருக்கிறனால பொறாமைகள் மற்றவங்க பட்டாலும் அதை விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க வேண்டிய கால சூழ்நிலை. உங்கள் எதிரிகளோட விரோதிகள் சம்மந்தப்பட்டது மட்டும் அது ஜாதக ரீதியாக பார்த்து எப்படி வெற்றி பெறணும்னு பார்த்துக்கங்க. ஒரு சிலருக்கு உண்டு. அதுதான் இப்போ திருமணம் என்ற ஒரு சுப நிலை. இப்போ என்னென்னா, 7க்குரியவர் இப்போ 9ஆம் வீட்டுக்கு இருக்கிறார். சில மாதங்களாக சொல்லலாம், ஒரு 6 மாதமாக 7ஆம் அதிபதி 10ல் நீச்சம் பெற்று நீச்ச பங்கம் அப்பப்போ ஆகி இப்படியே இருந்தார். முடிவு அற்ற நிலைங்க. திருமணம் சம்மந்தப்பட்டது, பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்டது, ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒரு பிஸ்னஸ் தொடங்கிறதுக்கு அதுக்குண்டான முயற்சிகள் எல்லாமே லேட் ஆகிட்டே இருந்தது. இப்போ என்ன நடந்திருக்குன்னா, இந்த செவ்வாய் பகவான் அப்படியே பயணித்து மிதனத்துக்கு வந்துட்டார். இப்போ வேகப்படுத்தும் நிலை. பிஸ்னஸில் வேகமாக ப்ராசஸ் ஆகிறது. அது மட்டுமா, புது முயற்சிகள் வெற்றியடையும். புது கிளைண்ட்டுகள் வருகிறது. பழைய நட்புகள் வந்து உதவி செய்ய போகிறாங்க. உங்கள் குடும்ப உறுப்பினரே உங்களை புரிஞ்சுக்கிட்டு உதவி செய்யும் சூழ்நிலை வந்திருக்கு. ரொம்ப நாள் கழிச்சதெல்லாம். அப்போ திருமணம் என்ற ஒரு விஷயமும் சக்ஸஸாக இருக்குது. திருமணம் ரிலேட்டடான விஷயம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆக மொத்தம் திருமணம் உறுதிப்படும். இது நிச்சயமெல்லாம் இப்போ குயிக்காக நடந்து பேச்சுவார்த்தைகள் ஃபைனலைஸ் ஆகிடும். திருமணம் மட்டும் 4 கிழமை பார்த்து வைக்கணும். குரு பார்வை இருக்கும்போதா, இல்லை எப்போ பார்க்கணும் பார்த்து லக்னம் பார்க்கணும். அப்போ ஒரு நல்ல சுபகாரியம் நடக்குதுன்னு முடிவு வைக்கலாம்.
இப்போ 5ஆம் இடத்துல சூரியன் 4லேருந்து 5க்கு பயணிக்க போகிறார். 5ஆம் இடத்துக்கு சூரியன் வரும் பொழுது இப்போ என்னென்னா கௌரவங்கள் அதிகரிக்கும், புகழ் பெறுகிற காலகட்டம். இந்த நேரத்தில் உங்கள் புகழ் பப்ளிசிட்டி கிடைக்கிற காலகட்டம். அது மாதிரி ஒரு இடத்துல போய் ஸ்டேஜ் பேசுகிறது, இல்லை ஒரு இடத்துல முக்கியமான இடத்துல உங்கள் கருத்தை தெரிவிக்கிறது, அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா பயன்படுத்திக்கங்க. பொதுவாக இந்த நேரத்தில் யூடியூப்பில் பாப்புலாரிட்டி ஆவாங்க அப்படிம்போம். ஒரு பொதுவான கருத்து தான் லக்னம். ஆனால் இந்த ராசிக்கு அம்சம் உண்டு. இந்த நேரத்தில் பாப்புலாரிட்டி யோகம், உங்களை பற்றி ஃபோட்டோஸ்களை ஆஃபீஸில் போடுறது, இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடிய கால அம்சம் இருக்குது. இப்போ ஒரு சேனல், இப்போ இதே ஒரு சேனலில் பேசுகிறதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு யோகம் உண்டு. இதே இது அரசியல்வாதியாக இருந்து ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க, மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கு சூப்பரான யோகம். நீங்கள் முயற்சிகள் அனைத்துமே வெற்றிக்கனியாக மாறியும். நீங்கள் முயற்சி செஞ்சே ஆகணும். எவ்வளவோ போராடி நிறைய பேருக்கு நடக்காமல் இருந்தது இல்லையா, இப்போ நடக்கிற காலகட்டம் வந்திருக்கு. அப்போ பெரிய முயற்சிகள் சம்மந்தப்பட்டு செய்யக்கூடிய காலகட்டம் வந்திருக்கு. செய்யலாமா வேண்டாமான்னு டவுட் வரவங்க ஒரு ஜோதிடர் கன்சல்ட் பண்ணிக்கங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த வாய்ப்பை தவற விட்டுடாதீங்க. ரைட். சொத்து சுகங்கள், உடல்நிலை பற்றி பார்ப்போம். முதல்ல உடல்நிலை பற்றி பார்ப்போம். பொதுவாக இந்த நேரத்தில் சுகர், டயபெட்டிக் சம்மந்தப்பட்டது, இந்த காலில் அடிபட்டவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது அனைத்து வயதினருக்கும் பொதுவானது. இது பொதுவாக சுகர் இருக்கிறவங்க, நான் சுக்கரன் 6ல் உச்சம் பெறும்பொழுது ஏதோ ஒரு வியாதை சம்மந்தப்பட்டது ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு அதிகப்படுத்திடும். பொருளாதார ரீதியாக நல்லா இருக்குது, உடல்நிலையை கவனமாக இருக்கணும். இதில் சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள், இதில் கவனம், ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது. இல்லை ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கண் சம்மந்தப்பட்ட சிகிச்சைகள் ரொம்ப நாள் தள்ளி போட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்கள பண்ண வேண்டிய காலகட்டம் இதுவா அப்படின்னு பார்த்து தான் பண்ணிக்காங்க. ரைட்டு. இதே இது நிறைய பேருக்கு குழந்தை பிறப்பு தள்ளி போட்டுகிட்டே இருந்தாங்க. இப்போ தான் குழந்தை பிறப்பு சம்மந்தப்பட்ட ஒரு சிந்தனை வந்திருக்கு. வாழ்க்கையில் வாழ்க்கையிலும் புரிகிற மாதம் இந்த மாதம் தான். இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு நாலேஜ் கிடைக்குங்க. வாழ்க்கையில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இந்த மாதத்தில் எது இம்ப்ரூவ்மெண்ட்டு, அடுத்த படிநிலை என்ன அப்படின்னு ஒரு பாயிண்ட் கிடைச்சிடும். இது டெவலப்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லான காலகட்டம். ரைட். எழுத்து தேர்வு, எழுத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள், செக்லிப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் 1க்கு 2 முறை பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ராசிக்காரங்க ஒருத்தருக்கு ஒரு பணம், ஒரு டாக்குமெண்ட் கொடுங்க, அந்த டாக்குமெண்ட் அவங்க வச்சுருக்காங்களா, மிஸ் பண்ணிட்டாங்களான்னு பார்க்கணும். அதாவது அப்போ நீங்கள் ஒரு இஎம்ஐ கட்டிட்டீங்கன்னா வெரிஃபை பண்ணணும். அப்போ தகவல் தொடர்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் 1க்கு 2 முறை கவனம். வண்டி வாகனங்கள் பிறரிடம் ஓசி வாங்கி ஓட்டக்கூடாது, இரவல் வாங்கக்கூடாது. உங்கள் சொந்த வண்டி இரவல் கொடுக்கக்கூடாது. இது இந்த பாயிண்ட் இந்த மாதத்தில் எவ்வளவோ நல்லது இருந்தாலும் இது கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். வண்டி வாகனம் கொடுத்தீங்கன்னா அவங்க எடுத்து பயன்படுத்திட்டு சிறு சேதாரம் நடத்துகிறோம். இப்போ குறிப்பாக இந்த ராசிக்காரங்களுக்கு வீட்டில் ஏசி, இல்லை ஒரு பேட்ரி, ஒரு எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட டிவைஸு, அது மாறி அதே பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும்பாங்க. சரி ஏசி போச்சு, திருப்பி இன்னொரு ஏசி சரி பண்ணோம், இன்னொரு ஏசி இதாகிடுச்சு. அதே மாதிரி ஹீட்டரு, கரண்ட்டு பில், இதே திருப்பி வந்துகிட்டே இருக்குங்க, என்ன தான் தெரில. இது இந்த ராசிக்குண்டான இந்த காலகட்டத்தில் அப்படி இந்த அளவுக்கு நடக்கும். ஆக மொத்தம் அது சூழ்நிலை மாறும். அதுக்குண்டான சின்ன கோயில் பரிகாரங்கள் இருக்குது, ஒரு லக்ன ரீதியாக பார்த்து கொடுக்கணும். அதை பண்ணால் அந்த விரயத்திலிருந்து மீண்டு வந்துடலாம். ரைட்டு. கும்பாபிஷேகம் நடக்கிற கோயிலுக்கு சென்று வருகிற காலகட்டம் வந்திருக்கு. கோயில் கும்பாபிஷேகங்கள், ஒரு காவல் தெய்வ வழிபாடுகள் இருக்கிறது. அந்த தெய்வத்துக்கு சென்று வழிபாடு செய்துட்டு வாங்க. கொஞ்சம் பொறுமையை காக்க வேண்டிய காலத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், அவசரப்படக்கூடாது. இன்னொன்று முக்கியமாக கோபத்தை தவிர்ப்பது இந்த ராசிக்கு ரொம்ப நல்ல பாயிண்ட். கோபத்தை குறைச்சி ஆகணும். இப்போ ஒரு சில எண்கள் இதெல்லாம் இருக்குது, அதை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும், தொடர்பு கொள்ளுங்கள். குறிப்பாக உங்களுக்கு என்ன தெய்வம் வழிபாடு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். குறிப்பாக நீங்கள் வழிபட வேண்டியது திருமண கோலத்தில் இருக்கிற முருகர். தைப்பூசம் வேறு வருது. அப்போ திருமண கோலத்தில் இருக்கிற முருகர் அந்த அம்சத்தில் பாருங்கள், இல்லை அந்த கோயிலில் திருமணம் நடக்கணும், அந்த மாதிரி இருக்கிற முருகர் கோயிலுக்கு ஒரு முறை சென்று வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுக்க காத்திருக்காருன்னே சொல்லணும். ரைட். இப்போ இந்த ஒரு தெய்வம் மட்டும் போதும், வேறு பெரிய தெய்வம் இல்லை, இந்த ஒரு தெய்வமே அவ்வளோ சிறப்பாக இருக்குது. அதனால் இந்த தெய்வம் போதும். எண்களில் பார்க்கும்போது 9ஆம் நம்பர், 6ஆம் நம்பர், குறிப்பாக நீங்கள் இன்னொரு நம்பரை பயன்படுத்தினா ரொம்ப யோகமாக இருக்கும். அது 8ஆம் நம்பர். என்ன சார் 8ஆம் நம்பர்? வீழ்ந்தவனுக்கு 8. இந்த ராசியில் தான் சனி பகவானே உச்சம் பெறுகிற இடம். அப்போ இதை பயன்படுத்தி பாருங்கள். இந்த ஒரு மாதத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சக்ஸஸை கொடுக்கும். முதல்ல அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.